செங்கோட்டையின் செல்லும் இடமெல்லாம் கேமராவோடைய மைக்கோடைய இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. தாவேக்காவில் சேர்ந்த பிறகு இவ்வளவு கூட்டம் அப்படின்னா இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அங்கே கூடிய கூட்டங்கிறது தாவேக்காவினருடைய கூட்டம். ஸோ அந்த கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு கட்சி சார்பாக வந்து அவங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்படி தான் அதை பார்க்கணும். அதனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது விஜயினுடைய கூட்டம். அந்த கட்சியில் இணைந்ததால் அவர்கள் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வந்து தெரிவிக்கும் விதமாக அப்படி ஒரு கூட்டமாக திரண்டிருக்காங்க. செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க, நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவர் வந்து தாவேக்கா பக்கம் போனது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. அடடா, செங்கோட்டையனே வந்துட்டாரா, அப்போ தாவேக்கா அடுத்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. வந்து எம்ஜிஆர் லெகசியை வந்து விஜய் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். திமுகவுக்கு டஃப் கொடுத்தது யார் அப்படின்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா. அதிமுக வாக்கள் நம்ம பொதுப்படையாக சொன்னாலும் எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடைய தொண்டர்களுடைய வாக்குகள். இப்போ அதுவும் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா தான் அந்த தாவேகா விசஸ் திமுகங்கிறது சரியாக இருக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா திமுகவை வீழ்த்துவதற்கும் அது உதவும் அப்படிங்கிறது விஜய் போட்ட கணக்காக இருக்கலாம். காங்கிரஸ் தாவேகா ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டணி அறிவிப்பு கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தை அப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. விஜயாக இருந்து பார்த்தா தானே விஜய்க்குள்ள கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக அவருக்கு கூட்டம் கூடினாலும் கஷ்டம், கூட்டம் கூடலைன்னாலும் கஷ்டம். அதுதான் விஜய்க்குள்ள நெருக்கடி. இந்த விலை போகிற அரசியல்வாதிகளை பார்த்து முக்கியமாக அது சீமான் போன்றவர்களை எல்லாம் பார்த்த பிறகு எல்லாரையுமே அந்த பார்வையிலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நான் சொல்கிறேன், விஜய் எந்த காலத்திலும் பாஜகவுக்கு போக மாட்டார், பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார். செங்கோட்டையன் வந்துட்டதுனாலேயே நீங்கள் வந்து தாவேக்காவையும் விஜயையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஜயுடைய உருவத்தில் அவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் அந்த பக்கம் போகும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா திடீர்னு வந்து இவர் அண்ணாவை பற்றி போற்றி புகழ்வதும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போற்றி புகழ்வதும் கூட இந்த கால்குலேஷனில் தான். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதுக்கு பிறகு செங்கோட்டையும் செல்லும் இடமெல்லாம் கேமராவோடைய மைக்கோடைய இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கூட்டத்தை காட்டினார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். அவரே எதிர்பார்க்காத ஒரு பெரிய கூட்டம். மீமில் கூட பார்த்துருப்போம், எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸா, நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? இல்லை, அந்த கூட்டம்ங்கிறது செங்கோட்டையனுடைய கூட்டம் இல்லை, செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களுடைய கூட்டமும் அது இல்லை. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பல தடவை போயிருக்காரு. பல்வேறு சம்பவங்கள் நடக்கும்போது திரும்பி போயிருக்காரு. அன்னைக்கெல்லாம் இந்த கூட்டம் இல்லையே. தாவேக்காவில் சேர்ந்த பிறகு இவ்வளவு கூட்டம் அப்படின்னா இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அங்கே கூடிய கூட்டங்கிறது தாவேக்காவினருடைய கூட்டம். ஸோ அந்த கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு கட்சி சார்பாக வந்து அவங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்படி தான் அதை பார்க்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, செங்கோட்டையனுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அந்த கூட்டம் தான் இப்படி திரண்டுடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து உண்மை இல்லை. எல்லாத்துக்கும் மேலே செங்கோட்டையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொண்டர் பலம்லாம் கிடையாது. அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையனுக்கு அப்படி ஒரு தொண்டர் பலம் இருப்பதாக எடப்பாடி நினைத்திருந்தால் அல்லது எடப்பாடிக்கு தெரிந்திருந்தால் செங்கோட்டையனையும் விட்டுருக்க மாட்டார். கண்டிப்பாக. என்ன அடடா, கொங்கு பெல்ட்டுக்கு வந்து இவருடைய ஆதரவு வேணும், அப்போ தான் அதிமுக ஜெயிக்க முடியும், இவரை விடக்கூடாது, அவருக்கு என்ன அதிருப்தியாக இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த முயற்சியை தானே அவர் எடுத்திருக்கணும். அவரையே செங்கோட்டையனை வந்து அப்படி லூஸில் விட்டார் அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து அதிமுக ஆரம்பத்துலேருந்து இருக்கார், ஆனால் இன்றைக்கி அவருக்குன்னு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு செல்லாத ஓட்டு தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் லூஸில் விட்டது. அதனால தான் அவர் தாவேக்காவுக்கே போனார். அதனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது விஜயினுடைய கூட்டம். அந்த கட்சியில் இணைந்ததால் அவர்கள் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வந்து தெரிவிக்கும் விதமாக அப்படி ஒரு கூட்டமாக திரண்டிருக்காங்க. ஓகே, தமிழக வெற்றி கழகத்தோட கலர் மாறி இருக்கா சார்? இப்போ இந்த செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு புதிய உற்சாகத்தோடு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன தொண்டர்கள் கூடுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே புதிய உற்சாகம் இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இருந்த கலர் வந்து இப்போ மாறி இருக்கா? அதாவது இந்த ரெண்டு விதமாக இதை நம்ம பார்க்கணும். எப்படின்னா, இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு பெரிய தொண்டர் பலம் கிடையாது, அவர் ஒரு அவுடேட்டட் அரசியல்வாதி. அவர் தாவேக்காவில் சேர்ந்ததால் அந்த கட்சிக்கு ஒரு 100 ஓட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிடைக்க போகிறது இல்லைங்கிற இந்த யதார்த்தம் புரிந்தவர்களுக்கு செங்கோட்டையனுடைய வரவு வந்து ஒரு பெரிய இதை கொடுத்துருக்காது. இதனால் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க.
அதே நேரம் நீங்கள் பாமர மக்கள் பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன்கிறவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருந்தவர், 9 முறை ஜெயித்தவர், 2-3 முறை அமைச்சராக இருந்தவர். அப்படிங்கிற அடிப்படையில் செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க, நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவர் வந்து தாவேகா பக்கம் போனது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. அடடா செங்கோட்டையனே வந்துட்டாரா, அப்போ தாவேகா அடுத்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு செங்கோட்டையன் யார் அப்படிங்கிற அந்த யதார்த்தம் அவர்களுக்கு புரியாதது தான். அதனால் 2 மாதிரி தான் அதை பார்க்கணும். பாமர மக்கள் பார்வையில் இப்படி ஒரு பார்வை இருக்கும், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து இதனால் ஒரு பெரிய நன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஓகே. ஆனால் இப்போது அதிமுக சைட்லேருந்து எடப்பாடி அவர்கள் நேற்று கோபிச்செட்டிப்பாளையம் போகிறாரு, பேசுகிறாரு. செங்கோட்டையனை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு, அதனால் பெரிய பிரச்சனை எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த அதிருப்தியும் ஒரு சின்ன ஒரு எரிச்சல் இருக்குமா ஏடிஎம்கேக்கு? அதாவது நம்மளை மதிக்காமல் இருந்தவர் அப்படிங்கிற கோபமும் எரிச்சலும் செங்கோட்டையன் மீது இருக்குது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, செங்கோட்டையனால் வளர்த்து விடப்பட்டவர் தான் எடப்பாடி. கிட்டத்தட்ட அமைதிப்படை அமாவாசை மாதிரி தான். வளர்ந்த பிறகு அவரை கீழே தள்ளிட்டு அவர் மேலே வந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. ஸோ அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா என்றைக்கும் எடப்பாடிக்கு எதிராக கத்தி வீச ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஓகே, காலக்கொடுமை, இன்றைக்கி அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், நம்ம படிஞ்சு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தார். அதே நேரம் அது அவருடைய இயல்பும் கிடையாது, ஏதோ ஒரு காரணத்தினால அதை சகிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராக அவர் வந்து ஒரு கலகம் பண்ண வேண்டிய சூழல், அல்லது பாஜக அவரை வந்து இயக்கி அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண விட்டு நடு ரோட்டில் நிறுத்திடுச்சு. இப்போது அவர் கட்சியை விட்டு வெளியாகிட்டார். வெளியாகி தாவேகாக்கு போயிட்டாருக்கும் போது கண்டிப்பாக எடப்பாடிக்கு வந்து அவர் மேலே ஒரு எரிச்சல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவரால் விஜய்க்கு வந்து இவருடைய அனுபவங்களை கொண்டு சில வியூகங்களை வகுத்து கொடுக்க முடியும். இவர் வகுத்து கொடுக்குற வியூகம் சில இடங்களில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பாரியா புதுசாக ஒன்றுமே தெரியாத விஜய்கிட்ட வந்து இவர் போயிட்டார், அதனால் விஜய்க்கு வந்து ஒரு சின்னதாக சில விஷயங்கள்லாம் இவர் சொல்லி கொடுப்பாருங்கிற அந்த கோபமும் ஆற்றாமையும் கூட எரிச்சலாக வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடி அன்னைக்கு நடந்த கூட்டங்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்திலே நடந்திருக்கு. நீங்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையும் ஒரு ஆளே கிடையாது, அவருக்கு தொண்டர் பலம் இல்லை, அவர் அதிமுக விட்டு போனதால் அதிமுகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை, இது எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடப்பதால் நீங்கள் செங்கோட்டையனை வந்து கடந்தெல்லாம் போக முடியாது, அதை பற்றி நீங்கள் பேசியே ஆகணும். அதனால தான் அவர் பேசியிருக்கார். நீங்கள் வேணா பாருங்கள், இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வெவ்வேறு ஊர்களுக்கு எடப்பாடி போவார், நிச்சயமாக செங்கோட்டையனை பற்றி பேச மாட்டார், அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு டெல்டாவில் போய் உட்காந்துட்டு செங்கோட்டையனை பற்றி எடப்பாடி பேசுவாரான்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க மூத்த தலைவர் அப்படின்னு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கூடவே இருந்தவர், ஜெயலலிதாவுக்கும் முன்னாடியே வந்துட்டு அதிமுகவில் இருந்தவர். அவர் எப்படி வச்சுருந்தாங்க? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் செங்கோட்டையன் வந்து ரொம்ப கௌரவமாக தான் வச்சுருந்தாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு கீழ் இருக்கிற அமைச்சர்களை கண்காணிப்பதை ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, அம்மா வந்து போயஸ் கார்டன் விட்டு வரமாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு தவறுகளை, முறைகேடுகளை, ஊழல்களை எல்லாம் செஞ்சு அது ஜெயலலிதா பார்வைக்கு போகும்போது இவங்களை கூப்பிட்டு கண்டிப்பது, அவருடைய பதவியை பறிப்பது, இந்த மாதிரி கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பது போன்ற தண்டனைகளை வந்து ஜெயலலிதா பலருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செங்கோட்டையனும் ஜெயலலிதாவுடைய கோபத்துக்கு ஆளானவர் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் தொடர்ந்து ஜெயலலிதா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா எடப்பாடியும் இவருக்கான உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தவர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக உள்ளே பூந்து அந்த சித்து விளையாட்டு பண்ண ஆரம்பித்ததில் இவர் அந்த சூழ்ச்சிக்கு பலியாகிட்டார். அப்போ தான் அதை நம்ம எடுத்துக்கணும். பட் ஆனால் இவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் வந்து இதுவே பாஜகவோட செயல் தான். விஜய்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இவர்கிட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டம் இருங்க, பின்னாடி வந்து நாங்கள் சேர்ந்துக்கிறோன்ற மாதிரிலாம் ஒரு பிளான் போகிறதாலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்பர்? ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் வரும். ஏன்னா இது குறித்தெல்லாம் நம்ம வந்து பேசுவதற்கே தகுதியற்ற கமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நான் திருப்பி சொல்கிறேன், தன் கட்சியினுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை முன்னிறுத்தி இருக்கார் விஜய். அதனால் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் விஜயால் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கவே முடியாது. அவர் வந்து ஒன்று தான் செய்யலாம், பாஜகவை ஆதரிக்கிற சூழ்நிலை வரும்போது நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு வேணால் போகலாமே தவிர பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கவே முடியாது. இங்கே என்னென்னா,
இந்த விலை போகிற அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து முக்கியமாக அது சீமான் போன்றவர்களை எல்லாம் பார்த்த பிறகு எல்லாரையுமே அந்த பார்வையிலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நான் சொல்கிறேன், விஜய் எந்த காலத்திலும் பாஜகவுக்கு போக மாட்டார், பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார். அதுக்கடுத்து செங்கோட்டையன் அந்த சேர்த்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. நாட் ஒன்லி செங்கோட்டையன், நிர்மல்குமாரை சேர்த்ததுலேயுமே நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. நிர்மல்குமார் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தாலும் அவர் அடிப்படையில் வந்து ஒரு சங்கிதான ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒருத்தவர் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அவரையெல்லாம் நீங்கள் எந்த அடிப்படையில் கட்சியில் சேர்த்தீங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் அவருக்கு பதவி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்கு இருக்குது. அதே மாதிரி தான் செங்கோட்டையனும் கூட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோட்டையன் வந்ததுனால கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா வந்து எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருன்னா அர்த்தம் கிடையாது. என்ன, ஒரே விஷயந்தான், இந்த சுற்றுப்பயணத்துக்கு அவர் வந்து ஒரு சூப்பராக பிளான் போட்டு கொடுப்பாரு. அதுக்கடுத்து தாவேக்காவுக்கு வந்து தேர்தல் அனுபவம் கிடையாது. தேர்தலில் வந்து எந்த மாதிரியான தில்லு முள்ளுகள் தில்லாலங்கடி வேலையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியும். திமுக எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, அதை எப்படியெல்லாம் முறியடிக்கணும் அப்படிங்கிற அந்த சூட்சமும் அவருக்கு தெரியும். ஸோ அந்த அனுபவம் தாவேகாவுக்கு தேர்தலில் பயன்படும். இதை தாண்டி எந்த பிரயோஜனமும் இல்லை செங்கோட்டையன் வந்ததால். எல்லாத்துக்கும் மேலே சமீப காலமாக செங்கோட்டையன் யாராக இருந்தார் அப்படின்னா பாஜகவுடைய ஒரு ஏவல ஆளாக தான் அவர் இருந்தார். அவரே சொன்னார், எனக்கு அமித்ஷா அப்படி சொன்னார், அமித்ஷாவை போய் பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்க, அதிமுக தலைமை மீது உங்களுக்கு அதிருப்தி அப்படின்னா நீங்கள் நேரடியாக அங்கே தானே போய் கேட்கணும். அது அமித்ஷா கிட்ட போய் கேட்டு அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் எப்படி கழகத்தை ஆரம்பிக்கலாம். இதன் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஒரு பாஜகவுடைய ஆளாகத்தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து இவர் தாவேகாவுக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இவரை வந்து அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம். அதுதான் எனக்கு தோன்றுகிற ஒரு விஷயம். அதே நேரம் செங்கோட்டையன் வந்துட்டதுனாலேயே நீங்கள் வந்து தாவேகாவையும் விஜயையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, விமர்சனங்களோட வந்தாலுமே இப்போ அதிமுகவோட அடிப்படை தொண்டனுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முன்னோடியாக இருக்காங்க. இப்போ இவரும் சட்டப்பையில் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருக்காரு, கட்சியோட அந்த பேனர்லையும் பார்த்தீங்கன்னா அலுவலக பேனர்லையும் மாற்றிட்டாரு, ஆனால் அவங்க ஃபோட்டோ அப்படியே இருக்குது. இந்த அடிப்படை தொண்டர்கள் எல்லாமே தாவேகாக்கு மேலே ஒரு கரிசனம் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இது மூலியமா? ஏன்னா விஜய் அவர்களும் எம்ஜிஆரை கோட் பண்ணி தான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்காரு. அந்த கன்வர்ஷன் நடக்குமா? அதாவது அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு 2026 தேர்தலில் தாவேகாவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கான காரணம் செங்கோட்டையன் இங்கு வந்தது கிடையாது. என்னன்னா இப்போ எம்ஜிஆர் தொண்டர்கள் ஜெயலலிதா தொண்டர்கள் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வளர்த்த கட்சி இப்போ எடப்பாடிங்கிற ஒரு அடிமை கையில் போய் சிக்கிக்கிச்சு. ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இவர் கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் இவர் பணிந்து போகிற ஒரு நபர் தான். பாஜகவோட கூட்டணி இல்லைம்பார், அவர் அங்கிருந்து ஒரு மிரட்டல் வந்ததுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி வைப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் இந்த கட்சி போயிடுச்சு அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ளே வந்து குமுறிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வாக்களிப்பதா எடுத்துக்க முடியாது. அதனுடைய பலனை அனுபவிப்பது வந்து எடப்பாடி தான். ஆனால் எடப்பாடி அதற்கு தகுதியானவராக இல்லை அவன் பார்வையில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவன் பார்வைக்கு தெரிவது வந்து விஜய். என்ன காரணம்னா அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் தொடர்ந்து உயர்வாக தான் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ விஜயுடைய உருவத்தில் அவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் அந்த பக்கம் போகும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா திடீர்னு வந்து இவர் அண்ணாவை பற்றி போற்றி புகழ்வதும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போற்றி புகழ்வதும் கூட இந்த கால்குலேஷனில் தான். ஏன்னா இப்போ எடப்பாடி மேலே எல்லாருக்கும் அதிருப்தி இருக்குது, நம்ம இதை கையில் எடுத்தோம்னா ஓட்டு நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷனில் தான் விஜயே கூட அண்ணாவை பற்றியெல்லாம் இப்போ சமீப காலமாக அதிகம் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எம்ஜிஆர் லெகசியை வந்து விஜய் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய எடிட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கையில் ஒரு செங்கோலை வந்து விஜய்கிட்ட கொடுக்குற மாதிரி, படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம்லாம் அந்த சாட்டை எடுத்து இது பண்ணுறது, பாடல்கள் யூஸ் பண்ணுறது, அப்போ எல்லாமே எம்ஜிஆர் லெகசிலேருந்தே வர்றதுனால விஜய் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரா, நம்ம அந்த எம்ஜிஆர் அந்த இதை வச்சே போயிடலாம் அப்படின்னு? இல்லை, அதுதான், அது ஒரு அரசியல் கணக்கு தான். அது என்னென்னா திமுகவை எதிர்த்து வந்து இவர் அரசியல் செய்ய போகிறாரு. அதே நேரம் இவ்வளவு நாள் தமிழக அரசியல் களம் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் இருந்தது. இப்போ அதிமுகவை நகர்த்தி விட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ நம்ம போகிறதுக்கு தாவேகாவுடைய வாக்குகள் மட்டுமே பத்தாது. அப்போ இவ்வளவு நாள் திமுகவுக்கு டஃப் கொடுத்தது யார் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா. அதிமுக வாக்குகள் நம்ம பொதுப்படையாக சொன்னாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய தொண்டர்களுடைய வாக்குகள்.
இப்போ அதுவும் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா தான் அந்த தாவேகா விசஸ் திமுகங்கிறது சரியாக இருக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா திமுகவை வீழ்த்துவதற்கும் அது உதவும் அப்படிங்கிறது விஜய் போட்ட கணக்காக இருக்கலாம். ஸோ இது அவருடைய மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவருடைய ஒவ்வொரு நகர்வுமே அதை மையப்படுத்தியதாக இருக்கும். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ஜனநாயகங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போதே திடீர்னு நம்ம எம்ஜிஆரும் அந்த நாணயத்தால் தான் ஞாபகத்துக்கே வருது. அப்போ இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு பண்ணுவதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் வராரு. செங்கோட்டையன் வந்து பாஜகவுடைய ஆளாக இருக்கிறாங்கிறது இப்போ நமக்கு தெரியும் போது விஜய்க்கு தெரியாதா? நாம் அரசியலை உன்னிப்பாக கவனிப்பது மாதிரி தானே அவரும் கவனிச்சிருப்பார். அப்போ இவரை கூப்பிட்டோம்னா தப்பாயிடுமே அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி பரவாயில்ல செங்கோட்டையனை நம்ம கூப்பிட்டுக்குவோங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்ததற்கு காரணம் கூட இப்போ அதிமுக வாக்குகளை குறிவைத்து தான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. கூடவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து டிசம்பர் 15 சேர போகிறாரு. டிடிவி தினகரன் அவர் ரொம்ப ரெடியாக இருக்கார். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. துணை முதல்வர் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, இன்னொரு கிளை கழகம் தான் இன்னொரு அதாவது தாவேகா அங்கே போய் எல்லாரும் சேர்றாங்க அப்படிங்கிறார். ஒரு மினி அதிமுக ஃபீல் கொடுக்குதா சார் தாவேகா? ஆனால் அது ஆக்சுவலி அப்படி நடப்பதுங்கிறது தாவேகாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் ஓபிஎஸ்லாம் வந்து ஒரு செல்லாத ஓட்டு தான். அந்த செல்லாத ஓட்டுங்கிறத விட செல்லாத நோட்டுன்னு சொல்லலாம். செல்லாத நோட்லேயே 2 இருக்குது. அப்படி லேசாக கிழிஞ்சிருக்கும், அதனால வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது லேசாக நெருப்பு பொறிப்பட்டிருக்கும், அதனால வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில நோட்டு பார்த்திங்கன்னா இந்த கையிலிருந்து இந்த கைக்கு மாறும்போதே அப்படி நொறுங்கி விழுந்துடுற அளவுக்கு ஒரு செல்லாத நோட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஓபிஎஸ்லாம் அப்படிப்பட்ட செல்லாத நோட்டு தான். இவர்கள் தாவேகாக்கு வருவதால் தாவேகாக்கு எந்த நன்மையும் இல்லை. சில பேர் நினைப்பாங்க ஓபிஎஸ் வந்து தாவேகாக்கு வந்து முக்குளத்தூர் வாக்குகள் மொத்தமும் இங்கே வந்துடும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. முன்னாள் முதல்வர்ன்ற அந்த விஷயத்தையும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஓபிஎஸ்னு ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு டிடிவி தினகரன் ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழல் பற்றி உங்களால் பேச முடியுமா? அந்த யோக்கியதையை நாம் இழந்துருவோம். இப்போ திமுகவோடு பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் மல்லு கட்ட போகிறார் விஜய். என்ன சொல்லி மல்லு கட்டுவீங்க? குடும்ப ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா வச்சுக்கோமே. டிடிவி தினகரன் யார்? அவருடைய இதில் குடும்ப ஆட்சி இல்லையா? ஓபிஎஸ் கிட்ட குடும்ப ஆட்சி இல்லையா? இல்லை குடும்ப இது அரசியல் இல்லையா? எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊழல்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் 2 ஊழல் முதலைகளை பக்கத்தில் வச்சுட்டு எப்படி நீங்கள் அதை பேச முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இது போன்ற ஆட்களை அருகில் சேர்க்கவே கூடாது. அதுதான் நான் நினைக்கிற விஷயம். அதை தாண்டி நமக்கு வந்து இந்த கூட்டணியாக வேணும், இந்த சமூக வாக்குகள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சி விஜய் இவர்களை பக்கத்தில் சேர்த்தாங்க அப்படின்னா அதுவே விஜய்க்கு மைனஸ் ஆகி 2026 தேர்தலில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு பெரிய அளவில் பாதிக்கப்படும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவர்களை எல்லாம் அவர் அருகில் சேர்க்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. பாமகவுமே ரெடியாக இருக்க மாதிரி தானே சார் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசும்போதுமே நாளைக்கு பாருங்கள், நாளை கழிச்சு பாருங்கள், கூட இருக்க எல்லாருமே வந்து எம்எல்ஏ எம்பி ஆக போகிறீங்கன்னு அவர் ஒரு சைகை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இல்லையா? இப்போ திமுக வீழ்த்துறதுக்கு இந்த பக்கம் ஒரு கூட்டணி சேருதுங்கிறத எடுத்துக்கலாமா? இல்லை, பாமகவை பொறுத்தவரை இன்றைக்கி அது 2 ஆயிடுச்சு. என்ன, அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமகன்னு ஆயிடுச்சு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரே லட்சியம் ஒன்றிய அமைச்சர் பதவி. அதிலும் முக்கியமாக அந்த சுகாதாரத்துறை வந்து அவருக்கு வேணும். அதை வச்சு அவர் நிறைய கனவு கோட்டைகள்லாம் கட்டி வச்சதால் அவர் அதை நோக்கி தான் அவருடைய அரசியலே இருக்கும். அந்த கூட்டணி சேருவதும் கூட இது எந்த கட்சியால் நமக்கு தர முடியுமோ அந்த கட்சி பக்கம் தான் போவார். அந்த அடிப்படையில் அன்புமணி பாமகங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் தான் போகும். அதுக்கு அடுத்து ராமதாஸ், அவருக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு பாமகவை நம்ம சட்ட ரீதியாக மீட்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சி செய்தோ துரோகம் செய்தோ அல்லது ஒரு சாமர்த்தியமாகவோ பாமக என்கிற கட்சியை வந்து அன்புமணி வந்து கைப்பற்றிட்டார். பதவி ஆசை கொண்ட நிர்வாகிகள் அவர் பக்கம் இருக்காங்க. இந்த யதார்த்தம் நம்ம எல்லாருக்கும் புரியும், ராமதாஸுக்கும் புரியும். அப்போ ராமதாஸ் என்னன்னா, மக்கள் நம்ம கூட இருக்காங்க, நிர்வாகிகள் அவர் பக்கம் இருக்கலாம், மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க. இன்னொன்று பாமக கட்சியை வந்து நம்மக்கிட்டேருந்து அன்புமணி பறிச்சுட்டார் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு அனுதாபத்தை கொடுத்து ஒரு வாக்குகளை கொடுக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, நம்புகிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் திமுக பக்கம் செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து தாவேகா பக்கம் வருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஓகே. அதுக்கு அடுத்து தாவேகாவுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் பாமகவையும் பாஜகவையும் எந்த காலத்திலும் உங்களோட நீங்கள் சேர்த்துக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவை நீங்கள் வந்து ஒரு கொள்கை எதிரியாக முன்னிறுத்திட்டீங்க. இன்னொரு பக்கம் விஜய் தொடர்ந்து பேசுனது பார்த்தீங்கன்னா இந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக அப்படின்னாரு. என்ன, பாஜக மட்டும் பிளவுவாத அரசியல் பண்ணலை, பாமகவும் பிளவுவாத அரசியல் தான் பண்ணுது.
என்னன்னா அவன் மதத்தை வச்சு பண்ணுறான், இவங்க ஜாதியை வச்சு பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிளவுவாத சக்தி தான். இவர்கள் இனம் மொழி அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு சக்தியாக அவங்க இருக்காங்க. அதனால் தாவேகா பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக அவர்களுடைய கொள்கையே அவங்க வந்து ஆராய்ந்தால் இவங்க யாரையுமே அவங்க பக்கத்தில் வச்சுக்க முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு பாமக வந்து தாவேகா கூட செல்வதற்கான வாய்ப்பு குறைவு. திமுக கூட வேணால் செல்லலாம். அப்படி தான் பேச்சுவார்த்தையும் நடப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, இப்போ பாண்டிச்சேரியில் டிசம்பர் 5 விஜய் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அடுத்த நாளே சன் நியூஸில் மட்டும் ஒரு கார்டு வருது, அனுமதி கொடுக்கப்படவில்லை கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி அப்படின்னு. வேறு எந்த சேனல்லையுமே அதை போடலை. அதுக்கப்புறம் பார்த்தா 3வது வாட்டியாக அன்னைக்கு ஆனந்த் அவர்கள் போயிட்டு மனு கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க நியூஸ் போட்டாங்க. அது எப்படி சார் அது? அதாவது பார்த்திங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து இப்போ விஜயோட வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு இணக்கமாக இருந்தாங்க. முக்கியமாக ரங்கசாமி விஜயை சந்தித்ததெல்லாம் நமக்கு தெரியும். புஷி ஆனந்தும் என்ஆர் காங்கிரஸினுடைய முன்னாள் எம்எல்ஏ தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு, பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே இருந்தது. அது நிச்சயமாக மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ரங்கசாமியுடைய குட் புக்கில் நம்ம இருக்கோம், அல்லது நம்ம குட் புக்கில் ரங்கசாமி இருக்கார், அதனால் பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவார். அப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துவோம், அங்கே இருக்கிற காவல்துறை 100% நமக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து ஒரு தொண்டர் படைக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அதனால் கரூர் மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் வெற்றிகரமாக அந்த ரோட் ஷோவை நம்ம பண்ணி முடிச்சுருவோம். பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகணுன்ட்டு இங்கே தமிழ்நாடு காவல்துறைகிட்ட நம்ம அனுமதி கேட்போம். தரலை அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போகிறப்ப இந்த பாண்டிச்சேரி ரோட் ஷோவை வெற்றிகரமாக பண்ணிட்டோம்னா இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா அங்கே பாருங்கள், அங்கே போனோம், போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது சூப்பராக பண்ணிட்டோம், அந்த மாதிரி இங்கேயும் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க கேட்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இதுக்கு இடையில் நடந்தது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தாவேகாவோட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, ஜனவரிக்கு மேல் அல்லது ஜனவரி எண்டில் காங்கிரஸ் தாவேகா ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டணி அறிவிப்பு கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தை அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரங்கசாமியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சு என்னையை காலி பண்ணிவிட்டு நீங்கள் என் இடத்துக்கு வர போகிறீங்க, எதுக்கு நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு அவர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த அனுமதி மறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் அதை வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது, நேரடியாகவும் சொல்ல முடியாது. இப்போ இந்த பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழிகாட்டு நெறிமுறை பண்ணணும் அப்படின்னு இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை காரணம் காட்டி இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, ஆனால் தொடர்ந்து கரூர் சம்பவத்தையே மேற்கோள் காட்டிட்டு சொல்லும்போது அது இன்னும் பின்னடைவு தானே விஜய்க்கு. அடுத்த ஒரு பெரிய ஒரு ரோட் ஷோவோ எதுவுமே நடத்த முடியாமல். இல்லை, அது உண்மை தானே. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெருந்துயரம் நடந்திருக்கும் போது அதை நீங்கள் மேற்கோள் காட்டத்தான் செய்வாங்க. அது தவிர்க்கவே முடியாது. 2 விஷயம்தான். அதை வந்து நீங்கள் உங்கள் வாதத்தால் அல்லது உங்கள் செயலால் வென்று காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொதுமக்கள் கூடுகிற இடங்கிறத தவிர்த்துட்டு இப்போ காஞ்சிபுரத்தில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு அரங்கத்துக்குள் உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் மேலே விஜயே கூட அந்த இது மாதிரி வெளியில் போகிறப்ப அந்த திரள்கிற அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தா அவருக்கே கொஞ்சம் ஒரு பதட்டம் வர்றதா அவருடைய நண்பரோட ஷேர் பண்ணாராம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் தானே. நம்ம தூரத்திலிருந்து விஜயை பார்க்குறோம், விஜயாக இருந்து பார்த்தா தானே விஜய்க்குள்ள கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக அவருக்கு கூட்டம் கூடினாலும் கஷ்டம், கூட்டம் கூடலைன்னாலும் கஷ்டம். அதுதான் விஜய்க்குள்ள நெருக்கடி. ஓகே, நார்மலாகவே தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாண்டிச்சேரி தெருக்கல்ல போய் பார்த்தோன்னா நிறைய தாவேகா சப்போர்ட் பண்ணுற பேனர்ஸ் பார்க்குறோம், நிறைய கார்கள் அங்கே இருக்குது. முழுக்க தாவேகா அங்கே வருவாங்க, விஜய் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அவங்க ப்ரெஷரும் அதிகமாகும்ல, இப்போ கண்டிப்பாக பாண்டிச்சேரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை, கண்டிப்பாக போயே ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போகலைன்னாலும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக ஒரு நாளாவது ஒரு பிரச்சாரத்துக்கு போய் தான் ஆகணும். அது ரோட் ஷோவாக இல்லாமல், இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கட்சிகளெல்லாம் வந்து இது பொதுக்கூட்டம் நடத்துவதற்குன்னு அங்கே ஒரு திடல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட அதை அவர் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ரோட் ஷோ நடத்துறது தான் பிரச்சனை. ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.